திருப்பூர் பல்லடம் அருகே பக்கத்தில் வீடு கட்டுபவர்களுடன் ஏற்பட்ட தகராறில் பெரிய மரக்கட்டையால் தாக்கப்பட்டவர் சுருண்டு விழுந்து மயக்கமடைந்தார். தாக்கியவர்கள் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு கட்டுவது பணி தொடர்பாக அந்த வீட்டுக்காரர்களிடையே ஏற்பட்ட தகராறில் கட்டையால் தாக்கப்பட்டவர் மயங்கினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சியானது வெளியான நிலையில் தாக்கியவர்களை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் திவாகர். இவரது வீட்டின் அருகே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுஜித் என்பவர் புதியதாக வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டு பணியின் போது திவாகரின் வீட்டின் வழியாக செல்லும் பைப்பின் மீது ஏறி நின்று பணியாளர்கள் வேலை செய்துள்ளனர். அப்போது வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களிடம் திவாகர் பைப் உடைந்துவிடும், எனவே இப்பகுதியில் வேலை செய்ய வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்ஜினியர் மணிகண்டன் என்பவருக்கும் திவாகருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தகாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டு திவாகரை கட்டையாளம் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த திவாகர் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திவாகர் இது குறித்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தற்போது புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் தாக்குதல் நடத்தி தலைமறைவாக உள்ள மணிகண்டனை தேடி வருகின்றனர். தற்போது மணிகண்டன் திவாகரை தாக்கும் சிசிடிவி காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.